சாலிட் டோசேஜ் ஃபார்ம். இந்த சாலிட் டோசேஜ் ஃபார்மை ரெண்டு பார்ட்டாக நம்ம பார்ப்போம். ஏன்னா கொஞ்சம் நிறைய இருக்குது. சாலிட் டோசேஜ் ஃபார்ம்னு சொன்னால் நம்மளுடைய ட்ரக் மாலிகுல் வந்து சாலிடாக இருக்கும். எல்லாம் கம்ப்ரெஸ் ஆகி டேப்லெட்டாக இருக்கலாம், அல்லது எல்லா சாலிட் பாடிகளையும் சேர்த்து ஒரு பில்ஸாக ஆக்கலாம், அல்லது பவுடர்ஸாகவும் இருக்கலாம். பவுடர்ஸ் எல்லாத்தையும் ஒரு கேப்சூலில் போட்டோம்னு சொன்னால் அதுவும் சாலிட் டோசேஜ் ஃபார்ம் தான். பவுடர்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் இந்த ஹார்டாக்கி கொஞ்சம் கட்டி ஆக்கணும்னு சொன்னால் அது பேர் கிரானுல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சாலிட் டோசேஜ் ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து பழங்காலத்தில் இருந்தே இருக்கக்கூடிய ஒரு டோசேஜ் ஃபார்ம் தான் இந்த சாலிட் டோசேஜ் ஃபார்மு. இந்த சாலிட் டோசேஜ் ஃபார்ம் வந்து மோஸ்ட்டாக வந்து எந்த இதில் இருக்குன்னு சொன்னால் யூனிட் டோஸாக இருக்கும். யூனிட் டோஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு எக்ஸாக்ட் குவான்டிட்டி வந்து அட் ஒன்ஸ் ஒரே நேரத்தில் நம்ம எடுக்கிற மாதிரி. உதாரணத்துக்கு 500 mg டேப்லெட் அப்படின்னா அந்த 500 mgயை நம்ம எடுத்து மெஷர் பண்ணி வெயிட் பண்ணி சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. உடச்சோமா சாப்பிட்டோமா அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி தான் கேப்சூலில் உள்ள ஏற்கனவே அவங்க வெயிட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ அந்த ஒரு பில்லை ஒரு கேப்சூலை நம்ம எடுத்து சாப்பிட்றது தான். ஷேக்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் அதே மாதிரி தான். இந்த ஈனோ எலக்ட்ரோலைட்டு அந்த மாதிரிலாம் ஓஆர்எஸ் பவுடர்லாம் இருக்குதுல்ல, இதெல்லாம் வந்து ஷேக்கெட்டில் இருக்கும். அந்த ஷேக்கெட்டில் வந்து மொத்தமாக அந்த ஷேக்கெட்டை வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து இது பண்ணிடுவோம், அட்மினிஸ்ட்ரேட் பண்ணிடுவோம். அப்போது அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அப்படி தானே. அப்போ எக்ஸாக்ட் குவான்டிட்டியை ஒரே நேரத்தில் எடுத்தோம்னு சொன்னால் அது யூனிட் டோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் சாலிட் டோசேஜ் ஃபார்ம் வந்து யூனிட் டோஸில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சம் சாலிட் டோசேஜ், அதாவது சில டோசேஜ் ஃபார்ம் சாலிட் டோசேஜ் ஃபார்ம் வந்து பல்காக இருக்கும். பல்க் அப்படின்னா என்ன? குவான்டிட்டி அதிகமாக இருக்கும், லார்ஜ் குவான்டிட்டியாக இருக்கும். உதாரணத்துக்கு இந்த மதர்ஸ் ஹார்லிக்ஸ், உமன்ஸ் ஹார்லிக்ஸ், லாக்டோஜன் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் வந்து மெடிசின் தான். அதுவும் சாலிட் ஃபார்ம் தான். அதெல்லாம் வந்து லார்ஜ் குவான்டிட்டியில் இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நாளைக்கு இத்தனை ஸ்பூனு இத்தனை கிராமு அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி அதுலேருந்து அந்த பல்கில் இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிடுவோம். இது பேர் தான் பல்க் பவுடர்ஸ். அதாவது பல்க் டோசேஜ் ஃபார்ம் வந்து நம்ம இன்டர்னலாகவும் எடுப்போம். அப்படி இன்டர்னலாக எடுத்தோம்னு சொன்னால் அதில் 2 வகை இருக்குது. கிரானுவல்ஸ் ஒன்று இருக்குது, ஃபைன் பவுடர்ஸ் ஒன்று இருக்குது. அதே மாதிரி எக்ஸ்டர்னலாக எடுத்தோம்னு சொன்னால் டஸ்டிங் பவுடர்ஸ்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து இன்சஃப்லேஷன் சொல்லுவாங்க. இதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து டஸ்டிங் பவுடர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்கின்னுடைய எக்ஸ்டர்னல், அதாவது ஸ்கின்னுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடியதான் வந்து டஸ்டிங் பவுடரு. அது மட்டும் இல்லாமல் இந்த டஸ்டிங் பவுடர் எப்படி இருக்கணும்னு சொன்னால் ஃபைன் ஸ்டேட்டில் ரொம்ப மெல்லிஸாக இருக்கணும். அதனுடைய சைஸ் வந்து ரொம்ப ரெடியூஸ் பண்ணி இருக்கணும். ஏன்னு சொன்னால் நம்ம வந்து சாலிடாக, அதாவது கொஞ்சம் சைஸ் வந்து அதிகமாக இது பண்ணாலும் கூட நம்ம ஸ்கின்னில் அப்ளை பண்ணும்போது இரிட்டேஷனை ஏற்படுத்தும். அப்போ டஸ்டிங் பவுடர் வந்து வெரி ஃபைனாக இருக்கணும். டஸ்டிங் பவுடர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னா மோர் தென் 1 இன்க்ரீடியன்ஸை எடுத்து இதை மிக்ஸ் பண்ணி அப்படி பவுடர் ஃபார்ம்லேயே மிக்ஸ் பண்ணி நமக்கு வந்து தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தான் இருக்குமா அப்படின்னு பார்த்தா இதில் வந்து ஸ்டார்ச்சு, கெவோலின், டால்க்கு இந்த மாதிரி ஃபார்முலேஷனும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் இந்த டால்க்கு கெவோலினை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து நேச்சுரலாக இன்னேட்டாக இருக்கும். அதாவது நம்மளோட இன்க்ரீடியன்ட் இருக்குல்ல, ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ட், அந்த ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ட் வந்து ஒரு ஆக்ஷனை வந்து நமக்கு தரும், அப்படி தானே. ஒரு சூதனிங்காக இருக்கட்டும், அல்லது அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு ரேஷஸோ ஏதோ ஒரு அரிப்போ இருக்குது அதை போக வைக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியண்ட்டோட வேலை. அப்போது அது கூட நம்ம டால்க்கு கெவோலின் சேர்க்கறதுக்கான காரணம் என்னென்னா அது வந்து ஒரு எக்ஸிபியன், அது வந்து எந்த ஒரு பாதிப்பையும் எந்த ஒரு ஆக்ஷனையும் ஏற்படுத்தாது. அதனால் டால்க்கு கெவோலின் நம்ம வந்து எடுக்கிறோம். டஸ்டிங் பவுடர் வந்து எதுக்காக யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஆன்டிசெப்டிக், ஏதாவது ஒரு இடத்துல செப்டிக் ஆகாமல் இருக்கிறதுக்கு, அந்த பாக்டீரியா ஜெம்ஸ் இதெல்லாம் கில் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அஸ்ட்ரிங்ஜன் அப்படின்னு சொன்னால் இது ஒரு ட்ரக்கு. என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம உதாரணத்துக்கு இப்போ பிளட்டு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த அஸ்ட்ரிங்ஜன் நம்ம அதில் போடும் பொழுது பிளட்டில் உள்ள ப்ரோட்டீன்ஸை வந்து ப்ரெசிபிடேட் பண்ண வைக்கும். அப்படி ப்ரெசிபிடேட் பண்ண வச்சு நம்மளுடைய ஸ்கின் இருக்குல்ல அதை வந்து சுருக்கும். ஸ்ட்ரிங்னா எனக்கு சுருங்குறது, அப்படி தானே. அப்போது சுருங்க வைக்கும். அப்படி சுருங்க வைக்கிறது மூலமாக நம்மளுடைய பிளட்டை வந்து நம்ம நிறுத்த முடியும்.
வேறு யூஸும் இருக்குது, எனக்கு தெரிஞ்சது இதுதான். அப்சார்பன் அப்படின்னு சொன்னோம்னா அதே மாதிரி பிளட் வந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த அப்சார்பனை போடும் பொழுது அந்த பிளட்டை வந்து அப்சர்வ் பண்ணி அந்த இடத்துல ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகி அந்த பிளட்டு வந்து லீக் ஆகாமல் தடுக்கும். ஆன்டிபெர்ஸ்பிரண்ட் அப்படின்னா என்னென்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பான்ஸ் பவுடரு இந்த மாதிரி நிறைய பவுடர்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஆன்டிபெர்ஸ்பிரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா ஸ்வெட்டு ஆகாமல் இருக்கிறதுக்கு. இப்போ வந்து நம்ம பவுடர் அப்ளை பண்ணும் பொழுது நம்ம பாடியில் உள்ள சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்குல்ல, அந்த ஹோல்ஸை போய் அடைச்சிக்கும். அப்படி அடைச்சிக்குன்னு சொன்னால் நம்ம பாடியில் உள்ள ஸ்வெட்டு வந்து வெளியாகாமல் இது பண்ணும், ரெசிஸ்ட் பண்ணும். அப்படி ரெசிஸ்ட் பண்ணோம்னா நம்ம பாடி ஆர்டரும் வந்து அவ்வளோ பேடாக இருக்காது. ஸ்வெட்டை நம்ம தடுத்துட்டோன்னு சொன்னோம்னா நம்மளுடைய பாடி ஆர்டர் வந்து வெளியில் தெரியாது. அதுக்காக யூஸ் பண்ணதான் வந்து ஆன்டிபெர்ஸ்பிரண்ட். டெஸ்டிங் பவுடரில் 2 வகை இருக்குது. ஒன்று மெடிக்கல், இன்னொன்று வந்து சர்ஜிக்கல் டெஸ்டிங் பவுடரு. மெடிக்கல் டெஸ்டிங் பவுடர் அப்படின்னா என்னென்னா இது வந்து நம்மளுடைய ஸ்கின்னோட சூப்பர்ஃபேஷியல் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதான் நம்ம பான்ஸ் பவுடரு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறோம்ல, பான்ஸ் பவுடர் மட்டும் தான் ஆகிறது, வேறு எதையும் ஆகிற மாட்டேங்கி யூஸ் பண்ணதில்லை. நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டேன். அதான் அந்த ஸ்கின்னுடைய சாஃப்டாக இருக்குது, ஸ்வெட்டெல்லாம் அப்சர்வ் பண்ணுது, நல்ல மணக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஸ்கின்னுடைய சூப்பர்ஃபேஷியலை இன்க்ரீஸ் பண்ணிச்சுன்னு சொன்னால் அதெல்லாம் வந்து மெடிக்கல் டெஸ்டிங் பவுடரில் வந்து சொல்லுவாங்க. நம்ம வந்து இந்த டெஸ்டிங் பவுடரை வந்து பேண்ட்ஸ்லேயோ ஊன்ஸ்லேயோ நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம், அப்படி தானே. பான்ஸ் பவுடரை எடுத்துகிட்டு போய் காயத்தில் நம்ம போட மாட்டோம். அப்படி போட்டோன்னு சொன்னால் எரியும், அது நமக்கு யூஸும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த மெடிக்கல் டெஸ்டிங் பவுட்ரு மட்டும் இல்லை, எந்த ஒரு ட்ரக்கோ ஏதோ ஒரு ப்ராடக்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணாலும் அது எல்லாமே வந்து பேத்தோஜன் மைக்ரோ ஆர்கானிசத்தில் இருந்து ஃப்ரீயாக இருக்கணும். ரெண்டாவது வந்து சர்ஜிக்கல் டெஸ்டிங் பவுட்ரு. சர்ஜிக்கல் டெஸ்டிங் பவுட்ரு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா பாடி கேவிட்டி ஒரு இடத்துல நல்லா பொழந்துருச்சு, அந்த பாடி கேவிட்டிலையோ அல்லது மேஜர் ஊன்ஸ்லேயோ வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு பேண்ட்ஸ், எரிஞ்சு போன காயத்துக்கு கூட இந்த சர்ஜிக்கல் டெஸ்டிங் பவுடர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சர்ஜிக்கலாக, அதாவது நம்ம பாடி கேவிட்டில் யூஸ் பண்ணுறதுனால இந்த சர்ஜிக்கல் டெஸ்டிங் பவுடர் வந்து கண்டிப்பாக ஸ்டெரைலாக தான் இருக்கணும். அதில் எந்த ஒரு மைக்ரோ ஆர்கானிசமும் எந்த ஒரு இம்ப்யூரிட்டியும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு ஆன்டிசெப்டிக் இது தெரியும், அப்சார்பன் இதுவும் நம்ம மேலே பார்த்தது தான். இதெல்லாம் வந்து சர்ஜிக்கல் டெஸ்டிங் பவுடருக்குள்ள வருது. இன்சஃப்லேஷன் அப்படின்னா என்னென்னா இது ஒரு மெடிக்கமெண்ட்டு. இதை வந்து பாடி கேவிட்டிஸில் யூஸ் பண்ணுவாங்க. பாடி கேவிட்டிஸ் அப்படின்னு சொன்னால் நோஸு, த்ராட்டு, இயரு, வெஜைனா இந்த மாதிரி இடத்துல வந்து இந்த மெடிக்கமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. பவுடர் மாதிரி இருக்கும், டஸ்டிங் பவுடர் தான். அந்த டஸ்டிங் பவுடர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு இடத்துல போய் உள்ளக்க, இப்போ நோஸுன்னு சொன்னால் நோஸுக்கு உள்ளக்க வந்து அந்த பவுடரை வந்து ஸ்ப்ரேயோ ஸ்ப்ளிட்டோ பண்ணுவாங்க. அதே மாதிரி ஏரு, காதில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஏற்படுச்சுன்னு சொன்னால் அந்த பவுடரை போய் இன்சஃப்லேஷனை போய் இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி நான் இது பார்த்ததில்ல, இருந்தாலும் சொல்கிறேன். இதுக்கு பேர் தான் வந்து இன்சஃப்லேஷன். இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்ப்ரே பண்ணுவாங்க, அந்த எங்கே ஆக்ஷன் தேவைப்படுதோ அங்கே ஸ்ப்ரே பண்ணுவாங்க. இன்றைக்குள்ள காலகட்டத்தில் வந்து ப்ரெஷர் ஏரோசோல்ஸ், அதாவது ஸ்ப்ரே மாதிரி வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு எங்கேயாவது இப்போது எனக்கு வந்து காதுலையோ ஏதோ ஒரு இடத்துல இன்ஃபெக்ஷன் த்ரோட்லேயே இன்ஃபெக்ஷன் ஏற்படுத்துன்னு சொன்னால் அந்த ஸ்ப்ரேயை நம்ம அடித்தோன்னு சொன்னால் அங்கே வந்து அதனுடைய ஆக்ஷன் வந்து நடக்கும். ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஏருக்கும் நோஸ், த்ரோட் இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் வந்து க்யூர் பண்ணுறதுக்காக இந்த இன்சஃப்லேஷன் வந்து ஆன்டிபயாட்டிக் இது பண்ணி லோக்கல் எஃபெக்டை வந்து அவங்க கொடுப்பாங்க. ஸ்னப்ஸ் அப்படின்னு சொன்னால் என்னென்னா இது வந்து டிவைடட் சாலிட் டோசேஜ் ஃபார்ம், அதாவது ஒரு நேரத்துக்கு இவ்வளோ எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிரித்து வச்சுருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு கேப்சூல்லையோ ஷேக்கெட்லேயோ வந்து அந்த 500 mgனா 500 mg எடுத்து வச்சுருப்பாங்க. அதை வந்து நம்ம உடச்சி அந்த டைம் வரும்பொழுது நம்ம ஸ்னஃப் பண்ணணும். ஸ்னஃப்னால் என்னென்னா நாசில் வழியாக இன்ஹேல் பண்ணுறது தான் ஸ்னஃப்பு. உதாரணத்துக்கு ஒரு மெடிசின் நான் பார்த்துருக்கேன், அதில் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அந்த பாக்ஸில் வந்து கேப்சூல்குள்ளே அந்த பவுடர் இருக்கும், சாலிட் டோசேஜ் இருக்கும். அதை உள்ளே வச்சு அந்த பாக்ஸை மூடினோம்னா அந்த பாக்ஸில் ஒரு நீடில் மாதிரி இருக்கும், அது குத்தி அந்த கேப்சூலில் வந்து ஓட்டை விழுந்துடும். அந்த ஓட்டை விழுந்ததுக்கப்புறம் அந்த பாக்ஸுக்கு மேலேயே ஒரு ஹோல் இருக்கும், அது வழியாக நம்ம ஸ்னஃப் உறிஞ்சோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம த்ராட்டில் வந்து அந்த மெடிசின் வந்து போய் ஸ்ப்ரெட் ஆகும். இது வந்து இதுவும் ஸ்னஃப்பில் வரக்கூடிய ஒரு இது தான். ஸ்னஃப் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஆன்டிசெப்டிக்காக.
தொண்டையில் இந்த மாதிரி இடத்துல நோஸில் வந்து செப்டிக் ஆயிடுச்சுன்னு சொன்னோம்னா இது வந்து ஆன்டிசெப்டிக்காக யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ப்ரோன்ஜோ டைலேட்டர்னால் பெரிய விஷயம் இல்லை, அந்த வார்த்தையை பாருங்கள், ப்ரோன்ஜோ டைலேட்டர்னால் விரிவடை செய்கிறது, ப்ரோன்ஜோ அப்படின்னா லங்ஸில் உள்ள பகுதி அப்படியா வச்சுக்கோங்க. ப்ரோன்ஜோ டைலேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ப்ரோன்சியல் இருக்குல்ல, நம்ம லங்ஸுக்கு அந்த ஏர்வே, அந்த ஏர் சேக்கை வந்து டைலேட் பண்ணும், அதாவது பெருசாக வைக்கும். அப்படி பெருசாக வச்சுருன்னு சொன்னால் நம்ம ஆஸ்மா மூச்சு திணறல் ஏற்படுறவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ஆஸ்மாவிலேருந்து அவங்க கொஞ்சம் நேரத்துக்கு வந்து ரிலீவ் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து தியோஃபைலின், இது வந்து ஒரு ட்ரக்கு. நீங்கள் ஏதாவது ஒரு இந்த மாதிரி ப்ரோன்ஜோ டைலேட்டர் ஸ்னஃப்பில் போய் பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி டீகன்ஜஷன் அப்படின்னா பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம விக்ஸு, இந்த நாசிலுக்கு ஒரு ஸ்ப்ரே, இந்த ஒரு மாதிரி அமுக்கிற மாதிரி இருக்குமே, அந்த ஒரு எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்கி, அந்த மாதிரி, அதாவது மூக்கு அடைச்சிச்சுன்னு சொன்னால் நம்ம ஒரு சொட்டு மாதிரி விடுவோம்ல, அதுதான் வந்து டீகன்ஜஷன். அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம நோஸில் உள்ள அந்த மியூக்கஸை வந்து டைலூட்டோ ஏதோ பண்ணி அந்த வேயை வந்து ஃப்ரீ ஆகும். மூக்கு அடைச்சிச்சின்னு சொன்னால், எனக்கு மூக்கு அடைச்ச மாதிரி தான் இருக்குது, அது மூக்கு அடைச்சின்னு சொன்னால் அந்த சொட்டு விட்டோம்னா அந்த ஏர்வே வந்து ஈஸியாக வந்து ஃப்ரீ ஆகும். அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ட்ரக் வந்து ஃபினைலிஃபெரின், வாயில் வர மாட்டேங்குது. இது வந்து நீங்கள் இதில் கூட பார்க்கலாம், சிரப்ஸில் கூட பார்க்கலாம். இந்த காஃப் சிரப்பு அதிலெலாம் பார்த்தீங்கன்னா ஃபினைலிஃபெரின் அப்படிங்கிற மாதிரி டெக்ஸ்ட்ரோமெத்தாசோன் அப்படிங்கிற காம்பவுண்ட்ஸ் வந்து இருக்கும். சும்மா தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா மண்டையில் நிற்கும், அடே இருக்குதுன்னா நம்மளும் படிச்சிருக்கோண்ணே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும், பார்த்தீங்கன்னா தெரியும். தேங்க்யூ ஃபார் யுவர் அட்டென்ஷன்.